டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம யூபிஎஃப்சி யூனிஃபைடு பவர் ஃப்ளோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூனிஃபைடு பவர் ஃப்ளோ கண்ட்ரோலரில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்காம் அண்டு எஸ்எஸ்எஸ்இ அண்டு யூபிஎஃப்சி. இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஆக்டிவ் அண்டு ரியாக்டிவ் பவர் ஒரே நேரத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். simultaneously we can control active and reactive power. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாட்காமில் ஒரே நேரத்தில் அதை பண்ண முடியாது, ஆனால் பண்ண முடியும். ரியல் பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரியாக்டிவ் பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் வேற சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இந்த யூனிஃபைடு பவர் ஃப்ளோ கண்ட்ரோலரில் நாம் ஒரே நேரத்தில் ரியல் பவரையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ரியாக்டிவ் பவரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில். இதுதான் சிஸ்டம் பஸ், இதுதான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு சீரீஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு. சென்டிங் எண்டு, இது ரிசீவிங் எண்டு, இது லோடுக்கு போகுது. சைடில் நாம் ஒரு ஷண்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் இணைக்கப்பட்டிருக்கு. ஷண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஒரு ஷண்ட் கன்வெர்ட்டரும், வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 1, இது வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2. சீரீஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2 இணைக்கப்பட்டிருக்கு. சிமிலர்லி ஷண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 1 இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, வோல்டேஜ் இன்ஜெக்டட் வோல்டேஜ், இதில் இருக்கக்கூடிய இன்ஜெக்டட் வோல்டேஜ் in phase with the line current, in phase with line current. சரிங்களா? வோல்டேஜ் லைன் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ரியல் பவர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். ரியல் பவர் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2 என்ன பண்ணுது அப்படின்னா, சப்ளைஸ் ரியல் பவர் டு த லைன். சரிங்களா? அண்ட் அப்சர்வ்ஸ் ரியல் பவர் ஃப்ரம் த லைன். இந்த VSC 2ங்கிறது வேலை செய்யுது எப்போ வோல்டேஜ் லைன் கரண்ட்டோட இன் ஃபேஸில் இருக்கும்போது. சரிங்களா? ஆனால் அதே வோல்டேஜு லேக் ஆகவோ ஆர் லீடாகவோ லைன் கரண்ட்டோட இருக்கும்போது, சரிங்களா, இது ஒரு மாறுபட்ட கோணம். இந்த வோல்டேஜோட, அப்போ இதுக்கு வேறு இதை போட்டுக்கிடுவோம், இந்த கலரையே போட்டுருவோம், VSC 2. வோல்டேஜ் இன்ஃபேஸில் இருக்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2 ரியல் பவரை அப்சர்வ் பண்ணுது ஆர் டெலிவர் பண்ணுது, சப்ளை பண்ணுது. சரிங்களா? வோல்டேஜ் லைன் கரண்ட்டை விட லீடாகவோ அல்லது லேகாகவோ இருக்கும்போது இந்த VSC 2 ஆனது, இப்போ நம்ம இதை மாற்றிக்கிறோம், VSC 1 ஆனது இப்போ ஆக்ட் ஆகுது. சரிங்களா? VSC வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 1 ஆனது ஆக்ட் ஆகுது. என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நமக்கு இந்த ரியல் பவரையோ அல்லது ரியாக்டிவ் பவரையோ அப்சர்வ் பண்ணுது. சரிங்களா? அதாவது VSC 2 எப்போ ஆக்ட் ஆகுதுன்னா, வோல்டேஜ் இன்ஃபேஸ் வித் த லைன் கரண்ட். சரிங்களா? VSC 1 எப்போ ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இது வோல்டேஜ் ஆனது லீடாகவோ லேகாகவோ இருக்கும்போது நமக்கு ரியாக்டிவ் பவரை இது அப்சர்வ் பண்ணுது. சரிங்களா? இது ரியல் பவரை சப்ளை பண்ணுது, இது பண்ணுது. VSC 1ங்கிறது ரியாக்டிவ் பவர். சரிங்களா? அது ரியல் பவர், இது ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவரை சப்ளை செய்கிறது ஆர் அப்சர்வ் செய்கிறது. சரிங்களா?
ஸோ த பேசிக் ஃபங்க்ஷன், இந்த ஷண்ட் கன்வெர்ட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஜென்ரேட் ஆர் அப்சர்வ் ரியாக்டிவ் பவர். த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீரீஸ் கன்வெர்ட்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ரியல் பவரை சப்ளை பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அப்சர்வ் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் ரியல் பவர், திஸ் இஸ் ஃபார் ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக 4 வரியில் இந்த படத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது 10 மார்க்குக்கு. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது, சென்டிங் எண்ட் இருக்குது, ரிசீவிங் எண்ட் இருக்குது, இடையில 2 டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு, சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஷண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஷண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர், ஷண்ட் கன்வெர்ட்டர் இணைக்கப்பட்டிருக்கு. சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2, அதாவது சீரிஸ் கன்வெர்ட்டர் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 2 ஆனது எப்போ வேலை செய்யுதுன்னா, வோல்டேஜ் லைன் கரண்ட்டோட இன்ஃபேஸில் இருக்கும்போதுமா வேலை செய்து ரியல் பவரை சப்ளையோ அப்சர்வோ செய்துகிறது. வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்ட்டர் 1 ஆனது வோல்டேஜும் லைன் கரண்ட்டும் அவுட் ஆஃப் ஃபேஸில், அதாவது லேகாகவோ லீடாகவோ இருக்கும்போது அது ஆப்ரேட் ஆகி ரியாக்டிவ் பவரை சப்ளை செய்து அல்லது அப்சர்வ் செய்து கொள்கிறது. சரிங்களா? சிம்பிளாக முடிஞ்சுதுங்களா? ரைட். இதுதான் சிம்பிளாக நம்ம யூனிஃபைடு பவர் கண்ட்ரோலரை பற்றி எழுத வேண்டிய முக்கியமான கான்செப்ட்ஸ். சரிங்களா? இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம். ரியாக்டிவ் பவரையும் ஆக்டிவ் பவரையும் ஒரு சேர கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டாட்காமுக்கும் அதே அட்வான்டேஜ் தான், இதுக்கும் அதே அட்வான்டேஜ் தான். வோல்டேஜ் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியோட அதிகரிக்கலாம். இன்க்ரீஸ் த பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ்ட். சரிங்களா? இதில் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தா, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா 2 இருக்குது, அதனால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். 2யுமே இன்பில்ட் பண்ணுறதுனால காஸ்ட் அதிகம். ஒன்று காம்ப்ளெக்ஸு, இன்னொன்று காஸ்ட்டு, 2மே சிசி. ஓகே, கடினமாக உள்ளது, விலையும் அதிகம். எங்கு பயன்படுத்தப்படுகிறது? ஹச்விடிசி சிஸ்டமில் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஹச்விடிசி. சிமிலர்லி பவர் சிஸ்டம் ஆசிலேட்டர்ஸ் இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ரைட். ஓகே, பவர் சிஸ்டம் ஆசிலேஷன்ஸ்.